வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். நான் இன்றைக்கி செய்ய போகக்கூடிய ரெசிபி அகரோ ஓடிஜியில் மில்க் பன் தான் செய்ய போகிறேன். இந்த ரெசிப்பியை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மில்க், பால் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்ததுக்கப்புறமா லேசாக கலந்து விட்டுருங்க. 1 டீஸ்பூன் ஈஸ்ட் லேசாக கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. பத்து நிமிஷம் ஆகிடுச்சு. தட்டு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நுரையாக வந்திருக்கு பாருங்கள். ஈஸ்ட்டு சூப்பராக ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அடுத்து பன் செய்கிறதுக்காக மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் மைதா, சுகர் 3 டேபிள் ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் உப்பு, கை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட்டை இந்த மாவு கூட சேர்த்துடலாம். ஈஸ்ட்டு சேர்க்கும்போது முதல்ல 3/4 கப் சேர்த்துருக்குறேன். மீதி உள்ள 1/4 கப்பையும் சேர்த்துடலாம். சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிருங்க. மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து பட்டர் சேர்க்கலாம். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். கையில் பட்டர் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு கொடுங்க. அடுத்து இந்த மாவை கட்டிங் போர்டில் மாற்றிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பட்டர் எடுத்து கட்டிங் போர்டில் அப்ளை பண்ணிடுங்க. மாவு விரவும்போது இந்த மாதிரி மாவை அழுத்தி விரவி கொடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி விரவி கொடுக்கணும். கையில் மாவு ஒட்டுற மாதிரி வரும்போது மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் அப்ளை பண்ணி இந்த மாதிரி அழுத்தி மாவை விரவி கொடுங்க. இது 3வது டேபிள் ஸ்பூன் பட்டர். இப்போ மாவு விரும்பும்போது பார்த்திங்களா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. பவுலில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இதுக்குள்ளே வச்சிடலாம். மாவுக்கு மேலேயும் லேசாக பட்டர் அப்ளை பண்ணிடுங்க. ஈரத்துணியை போட்டு பவுலை மூடி போட்டுருங்க. 2 மணி நேரத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். 2 மணி நேரம் ஆகிடுச்சு. மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. மாவுக்கு மேலே இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா மாவு அப்படியே அமுங்கிரும். மறுபடியும் கட்டிங் போர்டில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மாவை அதுக்கு மேலே வச்சு அழுத்தி பிசைஞ்சு கொடுத்துருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து உருண்டை பண்ணிடலாம். உருட்டும் போது எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் உருட்டி எடுத்துருங்க. மாவு எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துருங்க. 2 கப் மாவுக்கு 8 பன்னு கிடைக்கும் நமக்கு. கேக் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருங்க. இந்த பன் செய்கிறதுக்கு எந்த ட்ரேயில் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம்.
மாவு உருண்டைகளை வைக்கும்போது இந்த மாதிரி இடைவேளை விட்டு வைங்க. அடுத்து கேக் டின்னை ஈரத்துணி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் ஆகிடுச்சு. மாவு உருண்டைகள்லாம் நல்லா ரைஸ் ஆகிருக்கு. பட்டர் அல்லது பால் எடுத்து இந்த மாதிரி மாவு உருண்டைகள் மேலே அப்ளை பண்ணி விடுங்க. அடுத்து ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிடலாம். டெம்பரேச்சர் நாபை 180 டிகிரியில் வச்சுருங்க. ஃபங்க்ஷன் மோடை டாப் பாட்டம் மோடில் வச்சுருங்க. டைமர் நாபில் 10 நிமிஷத்துக்கு செட் பண்ணியிருக்கிறேன். 10 நிமிஷம் கழிஞ்சதும் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் டின்னை ஓடிஜிக்குள்ளே வச்சிடலாம். ஓடிஜிக்குள்ளே வைக்கும்போது மிடில் ரேக்கில் வைங்க. டைமர் நாபில் 20 நிமிஷத்துக்கு செட் பண்ணி வச்சுருங்க. டெம்பரேச்சர் நாபும் ஃபங்க்ஷன் நாபும் அப்படியே இருக்கட்டும். டைமர் நாப் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். உங்களுக்கு பன்னுக்கு மேலே நல்ல ப்ரௌன் கலரில் வரணும்னா கடைசி 5 நிமிஷத்துக்கு ஃபங்க்ஷன் நாபில் டாப் மோடில் வச்சுருங்க. பன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்துடலாம். பன் நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி பட்டரை அப்ளை பண்ணிடுங்க. கட் பண்ணணும் அவசியம் இல்லை, நம்ம கையால் எடுத்தாலே வந்துடும். இப்போ பன் நல்லா சூடாக இருக்கிறதுனால கத்தி வச்சு எடுத்து காமிக்கிறேன். பன் நல்லா சூடாக இருக்குது. நல்ல சாஃப்டாக வந்திருக்கு பன்னு. பன் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்தாலே பன் வந்துடும். அகரோ ஓடிஜியில் மில்க் பன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட ஓடிஜி இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஓடிஜி இல்லாமலும் பன் ரெடி பண்ணலாம். இன்னொரு பேட்ச் மாவும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது பவுல் கொஞ்சம் சின்ன பவுல்னால மாவு நல்லா மேலே வரைக்கும் பொங்கி வந்திருக்கு. ஏற்கனவே செஞ்ச மாதிரி அதே மெத்தடில் மாவை இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கிறேன். ஓடிஜி இல்லாமல் பன் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1/2 லிட்டர் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து எண்ணெய் மிதமான சூட்டில் இருந்தால் போதும். ஏற்கனவே உருட்டி வச்சுருந்த ஒரு உருண்டையை எடுத்து எண்ணெயில் போட்டு நல்ல ரைஸ் ஆகி வரும்போது திருப்பி போடுங்க. பன்னோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. பன்னு ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பட்டர் க்ரீமும் ரெடி பண்ணி வச்சுருங்க. இந்த பன் எண்ணெயில் பொரிச்சு எடுத்த பன். இந்த பன்னுக்குள்ளே பட்டர் க்ரீம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். எண்ணெயில் பொரிச்சு எடுத்த பட்டர் பன்னும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு சைடில் ஓடிஜியில் ரெடி பண்ண பன், இன்னொரு சைடில் எண்ணெயில் பொரிச்சு எடுத்த பன், 2 பன்னுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.